My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நேத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் request to special stray vacancy round அப்படினு சொல்லி. இன்னைக்கு MCC தரப்புல இருந்து இதற்குரிய official notification கொடுத்திருக்காங்க. மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா ஆல் இந்தியா கோட்டாலயும் எல்லா ஸ்டேட்லயுமே ஸ்பெஷல் stray vacancy round அப்படிங்கிறது நடக்க போகுது. சோ அதனுடைய ஷெட்யூல் MCC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்தும் இந்த ஸ்பெஷல் stray vacancy roundக்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். சீட்ஸ் லிமிட்டடா தான் இருக்கும். ஆனாலுமே இது வரைக்கும் எனக்கு சீட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ட்ரை பண்ணேன். ஆல் இந்தியா கோட்டா ட்ரை பண்ணேன். ஆஸ் வெல் அஸ் நான் வந்து தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு சீட் கிடைக்கல. பட் ஐ வாண்ட் டு செக்யூர் அ சீட் இன் திஸ் இயர். இந்த வருஷமே எனக்கு எப்படியாவது நான் MBBSஓ அல்லது BDSஓ சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரவுண்டை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். இதற்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியிலிருந்து அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது MCC தரப்புலேருந்து வந்திருக்கு. ஸோ வருகிற 20ஆம் தேதியிலிருந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஸோ ஸ்டேட்டுக்கும் அவங்களே ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ 20ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 21ஆம் தேதி மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் காலையில் 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் கூடிய டைம் அப்படிங்கிறது இருக்குது. 22ஆம் தேதி அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. 23ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 23rd அன்னைக்கு காலையிலேயே ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுடைய ரிசல்ட் வந்துடும். 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது 30th நவம்பர் 30th உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தாலே நீங்கள் வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய மாணவர்கள் செக்யூரிட்டி டெபாசிட் போய்டும், பெனால்ட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கிடைச்ச சீட்டில் பெரும்பான்மையான மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 28 சீட்டு BDS சீட்லேயும் 6 சீட்டு தான் MBBS சீட்டு தான் தமிழ்நாட்டில் வேக்கண்ட்டாக இருக்குது அண்டர் ஸ்டேட் கோட்டா. இப்போ 34 சீட்டு தமிழ்நாட்டில் வேக்கண்ட்டாக இருக்குது. இது தவிர அன்னை மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் உள்ளே வரலாம். பட் அதுக்குரிய அஃபீஷியல் ஆல் இண்டியா கோட்டாலே இதே மாதிரி சில டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த வருஷமே எனக்கு சீட் கிடைக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, எனக்கு இப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் டென்டல் காலேஜஸில் கண்டிப்பாக சீட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்தவங்க தெளிவாக நான் உங்களுடைய டிஸ்பிளேலேயே நான் உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ 25th நவம்பர்லேருந்து ஸ்டேட் கோட்டானுடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். 5ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டாக்குமே நமக்கு கவுன்சிலிங் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்குரிய ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அண்ட் எந்த காலேஜில் சேர போறீங்க அப்படிங்கிறது, எந்த காலேஜ்லாம் சீட் இருக்கு அப்படிங்கிறத வேகன்சி பார்த்துட்டு அந்த காலேஜஸில் சேருவீங்களா சேர மாட்டீங்களாங்கிற டிசிஷனை ஃபர்ஸ்ட்டே எடுத்துருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் சேராமல் விட்டீங்கன்னா இது உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஆல்ரெடி ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு முன்னாடி ஸ்டே வேகன்சி லாஸ்ட் ரவுண்டில் 4th ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 28 சீட்டு BDSலையும் அதே மாதிரி 6 MBBS சீட் தமிழ்நாட்டில் வேஸ்ட்டாக போச்சு, சேராமல் போயிருக்கிறாங்க. அப்போ சில மாணவர்கள் இதில் 12 BDS சீட் வந்து அலாட்டே ஆகலை. ஆனால் 10 சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் சேராமல் போயிருக்கிறாங்க. டோன்ட் பிளாக் த சீட்ஸ். உங்களுக்கு சீட் வேண்டாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. இதில் வேற யாராவது சேரணும், எனக்கு சீட் கிடைச்சிடும், நான் சேர்ந்துடலாம், நான் கண்டிப்பாக சேர்ந்துருவேன் அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கு வழி கொடுங்க. பிகாஸ் அவங்களாவது சேர்வாங்க. நீங்கள் சேர்றதாக இருந்தால் மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ரவுண்ட்லையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ்நாடுல ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற நார்ம்ஸ் தான் லாஸ்ட் இயரில் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரியான மெத்தட் அப்படிங்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டில் தென் நமக்கு
அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரைவ் வேகன்சி ரவுண்டில் ஒரு சில டீம் யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். அதில் ஒரு சில காலேஜஸில் ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்குறாங்க. அண்ட் எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் அதில் ஃபீஸில் கன்செஷன் ஏதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறது ஸ்பெஷல் ஸ்ட்ரைவ் வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், மறக்காம ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸுமே கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸ்பெஷல் ஸ்ட்ரைவ் வேகன்சி ரவுண்ட் வருமானு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதற்குரிய பதிலாக இந்த வீடியோ அப்படிங்கிற அமையிருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்தில் எம்சிசிக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகளை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.